எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 23 பேரை கைது செய்த நிலையில் நேற்று மேலும் 12 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை கண்டித்து தற்பொழுது ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதன். வணக்கம் மதன். மீனவர்கள் கைதை கண்டித்து தற்பொழுது ராமேஸ்வரத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. அதாவது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நவம்பர் 10ஆம் தேதி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரையும் விசைப்படகையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் சாலை பாலத்தில் மீனவர்கள் தற்போது முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நவம்பர் 9ஆம் தேதி மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கான மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்த நிலையில் INT-TN 10 958 641 570 ஆகிய எண் கொண்ட 3 விசைப்படகு மற்றும் 23 ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்து இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளது. வழக்கை விசாரித்த இலங்கை நீதிபதி மீனவர்களுக்கு வருகிற நவம்பர் 25ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் இலங்கை சிறையில் இதுவரை சிறைபிடிக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் விசைப்படகுகளை விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இலங்கை சிறையில் உள்ள 80க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாம்பன் சாலை பாலத்தில் நவம்பர் 12ஆம் தேதி இன்று காலை பாம்பன் சாலை பாலத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டம் நடத்தப் போவதாக ஏற்கனவே ராமேஸ்வரம் மீனவர் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருந்த நிலையில் தீர்மானத்தை கடைபிடிக்கும் விதமாக இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் விசைப்படகுகளை மீட்கும் நோக்கத்தில் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பாம்பன் சாலை பாலத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் சம்பவ இடத்தில் காவல்துறை அதிகாரிகள் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து மீனவர்கள் தெரிவிப்பது இலங்கை சிறையில் உள்ள விசைப்படகு மற்றும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுவதாக உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கின்றனர். மேலும் தொடர்ந்து இலங்கை கடற்படை குறித்து இருநாட்டு அரசையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கச்சத்தீவு பகுதியில் சுமூகமாக மீன்பிடிப்பதற்கான வழிவகையை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது பாம்பன் சாலை பாலத்தில் ஏராளமான மீனவர்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மதன்.